ஹாய் 2014 தமிழ் ஆன்சர் கீ நம்ம இப்போ பார்க்குறது டே 9 வீடியோ 401 to 450 கொஷின்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணலாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், நூலாசிரியர் நூல் கொடுத்துருக்காங்க. சுரதா எச்சில் இரவு, முடியரசன் பூங்கொடி, வாணிதாசன் கொடிமுல்லை, ஆலந்தூர் மோகனரங்கன் பள்ளிப்பறவை. 3412. கொடுக்கப்பட்டுள்ள சொற்களுக்கான இலக்கண குறிப்புகளில் வரிசை மாறாத சரியான இணையை தேர்வு செய்க. மடக்கொடி, அவ்வூர், இது ரெண்டுத்துக்குமே வந்து கரெக்டான இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. மடக்கொடின்றது அன்மொழி தொகை, அவ்வூர் சேமை சுட்டு. ஆன்றது ஒரு சேமை உருபு, சுட்டு உருபு. இப்போ அவ்வூர்ன்றது சேமை சுட்டு, அன்மொழி தொகை சேமை சுட்டு. ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஒம்பப்படும். இதில் பயின்று வரும் மோனை சொற்கள். ஸோ மோனைன்ற போது நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து சேமாக இருக்கணும். ஒழுக்கம். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர். இச்செயலில் பயின்று வரும் மோனை பொழிப்பு மோனை தான் இதில் வந்து பயின்று வந்திருக்கு. மாமுன் நிறையும் விலமுன் நேரும் வருவது இயற்சீர் வெண்டலை. மாமுன் நிறை விலமுன் நேரும் வருவது இயற்சீர் வெண்டலை. பூவோடு சேர்ந்த நார் போல, உவமை உயர்வு. பூவோடு சேர்ந்த நார் போலனா நார் வந்து பூ கூட சேர்ந்தோன்னா அதோடைய மதிப்பும் என்னாகும், கூடிரும். ஸோ உயர்வு. நூலையும் நூல் ஆசிரியையும் பொறுத்துக. ஜானகிராமன் செம்பருத்தி, சுப்பிரமணியன் பெரிய மனிதன், கந்தசாமி சாயாவனம், அசோகமித்திரன் கரந்த நிழல்கள். கற்பனை களஞ்சியம் என்று போற்றப்படுபவர் சிவபிரகாச சுவாமிகள். சேரமான் பெருமாள் நாயனார் பாடாத நூல் போற்றி கலிவெம்பா. பின்வரும் மற்றும் எது சமண இலக்கியம் இல்லை. குண்டலகேசி. சீவக சிந்தாமணி, சூளாமணி, நீலகேசி இது எல்லாமே வந்து நமக்கு வந்து சமண இலக்கியம் தான், குண்டலகேசி கிடையாது. பின்வரும் பட்டியலில் வி. கோ. சூரியநாராயண சாஸ்திரி எழுதிய நூல் எது? தமிழ் புலவர் சரித்திரம். கூற்று 96 வகை சிற்றிலக்கியங்கள் ஒன்று கலம்பகம். விளக்கம் பல வகை பாக்களையும் கலந்து பாடுவது கலம்பகம், அகமும் புறமும் கலந்து பாடப்படுவது கலம்பகம். ஸோ இது கொடுத்துருக்க ரெண்டுமே வந்து சரி. நுணங்கிய என்னும் பொருள் உணர்த்தும் ஆங்கில சொல் நமக்கு மேலே கொடுத்துருக்கோம். அதில் நுணங்கிய அதோட ஆங்கில சொல்ல இன்டெலிஜென்ட். நெக்ஸ்ட்டு இங்கே நமக்கு ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. மனைக்கு விளக்கம் மடவாள் தனக்கு தகைசால் புலவர். இப்பாடல் ஆசிரியர் கண்டறிந்தியதுக்கு விளம்பி நாகனார். பின்வருவனவற்றில் ஈறு போதல் முன்னின்று மெய் திரிதல். ஈறு போகணும் முன்னின்ற மெய்யும் திரினா அதுக்கேற்ற மாதிரி புணர்ந்தது வந்து செங்கதிரோன். செம்மை கூட்டல் கதிரோன் வந்திருக்கும். அப்புறம் நமக்கு மை விகுதி கெட்டு செம் கூட்டல் கதிரோன் வந்திருக்கும். அடுத்து வந்து இக்கு இனமான இங்கு வந்திருக்கும். ஓகேவா? செங்கதிரோன். பின்வருவனவற்றுள் பொருந்தாத பொருள் எது? குப்பம், குறிஞ்சி நில வாழ்விடம். ஸோ குறிஞ்சியில் இருக்கவங்க நம்ம குப்பம் சொல்லிட்டு சொல்ல மாட்டோம். புறம் சிறந்த ஊர், பாக்கம் கடற்கரை ஓரத்தில் இருக்கவங்க பாக்கம் சொல்லுவோம். பட்டினம் கடற்கரை நகரம். கரெக்டு தான். நமக்கு மலை பிரதேசத்தில் குறிஞ்சினா மலை சந்தை, அங்கே வந்து நம்ம குப்பம் சொல்லிட்டு எந்த ஊரையும் சொல்ல மாட்டோம். அது வந்து தவறாக இருக்கு. தமிழ் செய்யுட்கலம்பகம் என்னும் நூலை தொகுத்து விளக்கம் அளித்தவர் ஜி.யு. போப். சமூகத்தின் மாற்றத்திற்கு சிந்தனை விதைகளை தூவுகின்ற புரட்சியாளர்களை இந்த வையகம் வாழ்த்துகிறது என்று கூறியவர் அம்பேத்கர். பின்வருவனவற்றுள் யார் சைவ அடியார் இல்லை? பெரிய வச்சான் பிள்ளை. இவர் வந்து சைவ அடியார் கிடையாது. ஸோ வாகீசர், தம்பிரான் தோழர், ஆளுடைய பிள்ளை இது எல்லாமே வந்து நமக்கு வந்து இது ஸ்டார்டிங்கில் இருக்க அந்த 3 பேர் தான் இருப்பான். அவங்க நேம் தான் மாற்றி கொடுத்துருக்காங்க. பெரிய வச்சான் பிள்ளை வந்து அவர் வந்து நாயன்மாரில் வரமாட்டார். நெக்ஸ்ட்டு நூல் ஆசிரியரோட நூலை பொறுத்துக. சுத்தானந்த பாரதி ஏழைப்படும் பாடு, வாவேசு ஐயர் கமல விஜயம், சுப்பிரமணிய பாரதி ஞானரதம், வீராசாமி செட்டியார் வினோதரச மஞ்சரி. இதெல்லாமே வந்து நம்ம ஓல்ட் புக்கில் இருக்கிற டீட்டெயில்ஸு. நெக்ஸ்ட்டு பிடர்த்தலை ஏறியவர். பொருளிலிருந்து பொறுத்துக. பிடாரி கொற்றவை. எழுவருள் இளையர் பிடாரி. இறைவனை நடனமாடச் செய்தவர் பத்ரகாளி. தாருகன் மார்பை பிறந்தவர் துர்க்கை. இது நமக்கு வந்து சிலப்பதிகாரம் 10th ஸ்டாண்டர்டில் கொடுத்துருப்பாங்க. கண்ணகியை வந்து அந்த வாயிற்கலர் வந்து அவங்க வந்து இப்படிலாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டராக வந்து சொல்லியிருப்பார். மதியிலி அரசர் நின் மலரடி பணிகிலர் வானகம் ஆழ்வாரே. இப்பாடலுக்குரிய அரசன் நந்திவர்மன். தாமரை இலை தண்ணீர் போல. இதுக்கு என்ன மீனிங்னா பற்றின்மை. தாமரை இலையில் வந்து நம்ம தண்ணீர் ஊற்றினா அது வந்து ஒட்டவே ஒட்டாது, அப்படியே வந்து ஆடிட்டே இருக்கும். ஸோ எந்த பற்றும் இல்லாமல் இருக்கிறது இது ஒரு மீனிங். வேடன் சிங்கத்தை வீழ்த்தினார். இது எவ்வகை வாக்கியம்? தனி வாக்கியம்.
கபிலர் நட்புக்கு இலக்கணமாக திகழ்ந்தார். இதுக்கு ஏற்ற வினா வந்து நட்புக்கு இலக்கணமாக திகழ்ந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருந்தா யார் எடுத்துகிட்டு கபிலர் வந்திருக்கும். நெக்ஸ்ட் தனிக்குறில் முன் ஒற்று உயிர் வரின் ரெட்டும் என விதிப்படி புணராதது ஓகேவா பைந்தமிழ். இதான் வந்து நமக்கு ஒன்று ஒற்று வந்து ரெட்டிக்காமல் இருக்குது. நீங்கள் ஒன்று ஒன்று பிரித்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். அடுத்து சாதுவன் வாணிகம் செய்யும் பொருட்டு கடல் கடந்து சென்ற குறிப்பு இடம்பெற்ற நூல் மணிமேகலை. இயற்பெயர் சிறப்பு பெயர் கொடுத்துருக்காங்க. திருவி கல்யாண சுந்தரம் அவர்களும் என்ன சொல் தமிழ் தென்றல். மறைமலையடிகள் தனித்தமிழ் வித்தகர். ராபி சேதுப்பிள்ளை சொல்லின் செல்வர். உவே சுவாமிநாத ஐயர் தமிழ் தாத்தா. உவேசா தமிழ் தாத்தா. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. 2 3 4 1. அடுத்து இந்த குறளில் கூறும் கருத்தின் அடிப்படையில் பின்வருவற்றுள் எதை குறிக்கும்? நெடுங்கடலும் தன் நீர்மை கொன்றும் தடிந்தெழி தான் நல்காதாகிவிடின். நீரியல் அறிவு. ஸோ இப்போ படிக்கும்போது நமக்கு தெரியுது இங்கே வந்து கடலில் பற்றி தான் சொல்கிறாங்க. ஸோ நீரியல் அறிவு. பொருந்தாததை சுட்டுக ஏமம். ஏமம்னா வந்து பாதுகாத்தல். ஸோ வாதம் பித்தம் இதெல்லாம் வந்து உடல்நிலையோட அந்த நிலையை பற்றி கொடுத்துருப்பாங்க. நோயும் மருந்தும் என்ற லெசனில் இருக்கும். ஸோ ஏமம் தான் இதில் பொருந்தாதது. களிறு எறிந்த பெயர்தல் காலை கடனை என்றாடி இடம்பெற்ற நூல் புறநானூறு. காலைக்கு கடனை. குறுந்தொகை என்ற நூலை தொகுத்தவர் பூரிக்கோ. செல்வத்து பயனை ஈதல் என பாடியவர் நக்கீரனார். அடுத்து சொல் பொருளில் பொருந்தாதது கா சாலை. இது பொருந்தது. கா சோலை கரெக்டு. மா விலங்கு. மீ உயர்ச்சி. மற்ற மூணுமே நமக்கு வந்து கரெக்டாக தான் இருக்குது. இளமையில் கல் வாக்கிய அமைப்பு கண்டது கட்டளை வாக்கியம். இது ஒரு ஆர்டர் பண்ணுற மாதிரி நீங்கள் சின்ன வயசுலேயே படிச்சிடணும் அப்படின்னு. ஓகேவா. இளமையில் கல். உவமை தொகை இலக்கண குறிப்புக்குரிய பொருந்தா சொல் தான் கேட்டிருக்காங்க. தமிழன்னை. ஓகே. மதிமுகம் மதி போன்ற முகம் மலர் போன்ற பாதம். ஓகேவா. கல்திரல் போன்ற தோல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து உவமைப்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது. தமிழன்னை வந்து இங்கே வந்து உவமை தொகை கிடையாது. பின்வரும் இது அண்ணாவின் படைப்பு அன்று. குரட்டை ஒளி வந்து அண்ணாவின் படைப்பு இல்லை. கற்கின்றனர் நிகழ்காலம் வினைமுற்றின் வேர்ச்சொல் கல். பின்வருவற்றுள் எவை இணை இல்லை? முதல் பரணி தக்கையாக பரணி. ஓகேவா. இது வந்து இணை இல்லை. மனிதனின் மனநிலையை இருள் மருள் தெருள் அருள் என கூறியவர் முத்துராமலிங்க தேவர். கல் தோன்றி மண் தோன்ற காலத்தோடு முன் தோன்றிய மூத்தக்குடி. இந்த பாடல் வரி நமக்கு எந்த தொன்மையை பற்றி தமிழின் தொன்மையை கூறுற நூல் வந்து என்ன நூல்னா புறப்பொருள் வெண்பா மாலை. பொருந்தா பெயரை சுட்டுக. சூளாமணி. பின்கலம் திவாகரம் சூடாமணி இது எல்லாமே நிகண்டு நூலில் வரும். சூளாமணி நமக்கு வந்து 5 காப்பியங்களில் வரும். ஓகேவா. பொருந்தாத இணையை சுட்டுக. துகில் அகில் இது வந்து பொருந்தாத இணை. பாடலுக்குரிய கதாநாயகன் திருநாவுக்கரசர். ஸோ லைன் பார்த்துக்கோங்க. குளம் நிறைந்த நீர்த்தடம் போல் குளிர் தூங்கும் மரபினதாய் வனம் அருளும் நிழல்தரு தண்ணீர் பந்தர் வந்தனைந்தார். ஸோ இது வந்து அப்பூதி அடிகள் வந்து அவருக்கு வந்து தண்ணீர் பந்தல் அவர் நேம்லேயே வந்து வச்சுருப்பாரு. ஸோ அதை வந்து அப்போ ஹீரோ யார்? திருநாவுக்கரசர் அவர் தான். மனம். ஸோ ரெண்டுத்துலேயே இருக்க அந்த 3 சொல்லினா 2 சொல்லினா இருக்குது. ஃபர்ஸ்ட் இருக்க மனம் வாசனை ஸ்மெல்லை குறிக்குது. 2 சொல்லி வந்ததுன்னா உள்ளதை குறிக்குது. கீழ்காணும் ஒற்றலப்படை சொற்களுக்கு மாறுபட்டு நிற்பதை கண்டறிந்து எழுதுக. கண். இது வந்து ஒற்றலப்படை சொற்களுக்கு மாறுபட்டு இருக்கு. பயணம் என்ற சொல்லிற்கு செலவு என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் திருவி கல்யாண சுந்தரம் அவர்கள். அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா கொளர். இவ்வடியில் பயின்று வரும் எதுகை மேற்கதுவாய் எதுகை. நமக்கு வந்து எதுகை மூனை எல்லாத்துக்குமே வந்து 7 டிவிஷன்ஸ் இருக்கும். அதில் நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இணைனா எந்தெந்த நம்பர்ஸ் சேமாக இருக்கும். 1 2 சேமாக இருக்கும். ஸோ அது மாதிரி 9th கொடுத்துருப்பாங்க. அது இங்கே நம்பர்ஸ்லாம் பார்த்துருக்கோங்க. அடுத்து இதில் பயின்று வரும் ஏபு சொற்கள். அப்பா நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும். ஆறுவிற்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும். ஏபுனா ஒரு ரைமிங்காக வர்றது. ஸோ இதில் வேண்டும் தான் வந்து ரைமிங்காக இருக்குது. அப்போ ஏபு சொற்கள் வேண்டும். ஈற்றடியின் ஈற்று சீரானது ஓரசை வாய்ப்பாடுகள் ஒன்று கொண்டு முடியும் பாவகை வெண்பா. ஓகே. இதோட நம்ம வந்து டே 9 வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். டே 9ல் 401 to 450 வந்து என்ன பண்ணியிருக்கோம்? கம்ப்ளீட்டட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.